எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நந்தியாவட்டை பூ எப்படி ஜட பின்னல் மாடலில் கட்டலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கலர் கலராகவும் கட்டலாம், ஒரே கலர்லேயும் கட்டலாம். இன்றைக்கி நான் ஒரே கலரில் கட்டுறது தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இது பார்த்திங்கன்னா நந்தியாவட்டை பூ மொட்டாக இருக்கும் போதே பறிச்சிடலாம். நூல் பார்த்திங்கன்னா உள்ள நூல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 பூ வச்சு எப்போவும் பூ கட்டுற மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். முதல் பூ மட்டும் பார்த்திங்கன்னா 2 டைம் முடிச்சு போட்டுக்கலாம், அப்போ தான் பூ உருவி விழுகாமல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பூ எடுத்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வச்சு முதல் பூவோட காம்போடு சேர்த்து பின்பக்கமாக சுற்று போட்டுண்டு அதுக்கப்புறமா மேல் பக்கம் முடிச்சு போடும்போதும் முதல் பூவோடு சேர்த்து முடிச்சு போட்டுடலாம். ஒரு பூவாக வச்சு இந்த மாதிரி முதல் பூவோடு சேர்த்து தான் நம்ம முடிச்சு போடணும். அப்போ தான் பூ நல்லா டைட்டாக உருவி விழுகாமல் இருக்கும். பின்னலும் பார்த்திங்கன்னா அழகாக வரும். நான் கொஞ்சம் பூ கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி முல்லைப்பூ, ஜாதிப்பூ, காக்கரட்டான் பூன்னு காம்பு நீளமாக இருக்கக்கூடிய மொட்டு பூக்களில் நம்ம இந்த மாதிரி கட்டலாம். அந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆனால் மலர்ந்துடும். இந்த பூ பார்த்திங்கன்னா மொட்டை செடியிலேருந்து பறிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மலரவே மலராது. உங்களுக்கு மலரக்கூடாது அப்படின்னா இந்த பூவில் கட்டுங்க. ஆனால் இந்த பூவில் வாசனை இருக்காது. மற்ற முல்லை பூக்கள், ஜாதி பூக்கள் இந்த இதுலலாம் வாசனை இருக்கும். இந்த பூவில் வாசனை இருக்காது, ஆனால் ரொம்ப நேரத்துக்கு வாடாமல் மொட்டாவே இருக்கும். நூல் பார்த்திங்கன்னா உள்ள நூல் பல கலர் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீங்கள் அந்த கலரில் கட்டுங்க. கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி கலர் வாங்கி கட்டுங்க. சாதாரணமாக பூ கட்டுற நூல் வேண்டாம், அது எடுத்து காமிக்காது. இந்த மாதிரி உள்ள நூல் தான் இந்த மாதிரி அழகாக தெரியும். நூல் கண்டு பார்த்திங்கன்னா 5 ரூபா தான் வரும். பூ மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி நூல் அகலமாக இருக்கிற டைமில் கையை வச்சு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பின்பக்கம் சுற்று போடும்போது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேல் பக்கம் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், பின்பக்கம் எம்ப்ராய்டிங் பண்ண மாதிரியும் முன்பக்கம் நம்ம ஜடை போடுற மாதிரியும் இருக்கும். இப்போ பூ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட்டி முடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஜடை போட்டுட்டு அது மேலேயே வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரீ ஹேர் விட்டு அது மேலேயே வச்சு அலங்காரம் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு வாடாமே இருக்கும். பொறுமையாக கட்டி பாருங்கள், உங்களுக்கும் வரும். இந்த மாதிரி காம்பு ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து விட்டுடுங்க. இப்போ ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி முன்பக்கம் ஜடை போட்ட மாதிரியும் பின்பக்கம் எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரியும் ரொம்பவே அழகாக இருக்கும். இது முன்பக்கம், இது பார்த்திங்கன்னா பின்பக்கம். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.